எபிரேயர் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 23 முதல் 26 வரை. மோசே பிறந்தபோது குழந்தை அழகாய் இருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கும் அஞ்சாது 3 மாதம் அவரை ஒளித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான். மோசே பெரியவரான பின்பு பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலேதான். பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சி இருவதே மேலான செல்வம் என்று கருதினார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பார்வோன் அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. இப்பொழுது அவருடைய மகள், அவருக்கும் ஆண் பிள்ளைகள் இல்லை. ஆகவே பார்வோனுடைய மகள் என்ன செய்கின்றார்? மோசேயை அந்த தண்ணீரிலே, அந்த கூடையிலே வருகிற அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கின்றார். குழந்தை அழகாக இருக்கிறது என்று தன் சொந்த பிள்ளையாக, சொந்த மகனாக வளர்க்கின்றார். ஆக மோசே ஒரு அரசருக்கு, ஒரு அரச மாளிகையிலே, ஒரு அரச குடும்பத்திலே ஒரு வாரிசாக வளர்கின்றார். பார்வோனுக்கு பிறகு மோசே தான் அரசராக ஆகப் போகின்றார். அவருக்குத்தான் எல்லா விதமான செல்வமும் பணமும் சொத்தும், அவருக்குத்தான் பெருமையும் கிடைக்கப் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு மேலான உன்னதமான ஒரு மேலான நிலையில இருக்கின்ற அவர் என்ன செய்கிறார்? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த பதவி, பெருமை, செல்வம், பேரு, புகழ் இவை எனக்கு தேவையில்லை. என் மக்களுக்காக நான் சேவை செய்வேன். எபிரேயர்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அதை எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் மக்களை பார்க்க வருகிறார். அப்படி பார்க்க வரும் பொழுது இருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், எபிரேயரும் எகிப்தியனும். அப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது மோசே என்ன செய்தார்? விடுதலை பயணம் 2:11-12. அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்ட போது தாம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும் தாம் இனத்தவரான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றும் முற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். ஆக இந்த இருவரும் சண்டை போட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அந்த எகிப்தியன் அநியாயமாக எபிரேயனை அடிக்கின்றான். இதற்கு நீதி வேண்டும், இதற்கு நியாயம் வேண்டும், இதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் இமோஷனலா, தன்னுடைய சரீர இமோஷன் மூலமாக என்ன செய்கின்றார்? அந்த எகிப்தியனை சுற்றும் முற்றும் பார்க்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தார், யாரும் இல்லை. உடனடியாக அந்த எகிப்தியனை அடித்து கொன்று புதைத்து விடுகிறார். ஆக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தவர் கோபத்தை விடவில்லை.
எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவர் சுற்றுமுற்றும் பார்த்தாரே தவிர மேல பார்க்கல, கடவுளை பார்க்கல. கடவுள் என்ன சொல்லுவார் என்று கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல. இந்த எகிப்தியன் இவ்வாறு அநியாயமாக அடிக்கிறானே, என்ன செய்யட்டும் என்று ஜெபிக்கல. அவர் தன்னுடைய கோபத்தை விட்டு விடவில்லை. தன்னை சொந்த மாமிசத்திலே ஒரு முடிவெடுக்கிறார். இதுதான் முடிவு, இப்படித்தான் செய்ய வேண்டும். தன்னுடைய ஹீரோயிசத்தை காண்பிக்கின்றார், தன்னுடைய உலக ஞானத்தை காண்பிக்கின்றார், தன்னுடைய சொந்த சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்துகிறார், அடித்து கொன்று விடுகின்றார். ஆக கடவுளுடைய திட்டம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 15 இறைவார்த்தை 13 ஆண்டவர் ஆபிரகாமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர், அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். ஆக 400 ஆண்டுகள் அங்க அடிமைகளா இருக்கணும். பார்த்தா 360 ஆண்டுகள் ஆயிருக்குது, இன்னும் 40 வருடங்கள் இன்னும் அடிமையா இருக்கணும். கடவுள் திட்டம். அதை தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் அடித்து கொன்று விடுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய திட்டம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய நம்முடைய கோபத்தினால், நம்முடைய சொந்த சக்தியினால், யுக்தியினால் நாம் சாதிக்க போவது ஒன்றுமில்லை. அதனால் என்ன ஆச்சு? மோசே அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியது வந்தது. அவருடைய குடும்பத்தை விட்டு, அவருடைய உறவுகளை விட்டு ஒரு அனாதையாக செல்ல வேண்டியது வந்தது. மிதியானுக்கு தப்பி ஓடுகிறார். ஒரு அனாதையா இருக்க வேண்டியது வருது. பரதேசியா அங்கு போயிருக்கிறார். அங்க போய் ஆடு மேய்க்கிறார் 40 வருடங்கள். இந்த கோபத்தினால பாருங்க, கோபம், இந்த கோபத்தினாலதான் நம்ம ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கோபம் வேண்டாம். நீதிமொழிகள் 16:32 சொல்லுது, வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர், நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். ஆக நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும், கோபத்தை விட்டுவிட வேண்டும். எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். ஆனா அந்த கோபத்தினாலதான் மனைவியினுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள். அந்த கோபத்தினால்தான் கணவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள். அந்த கோபத்தினால்தான் பிள்ளைகளுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள். சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள். பெற்றோர்களை காயப்படுத்துவது இந்த கோபம். கோபத்தை தூக்கி எறிய வேண்டும். கோபத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுள் திட்டம் என்ன என்பதை நாம் பொறுமையோடும் அமைதியோடும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு தன் நாவை காத்து கொண்டார். சிலுவையில் அவரை அறைந்த பொழுதும் கூட கோபப்படாமல் பொறுமையோடு இருந்தார். அவர் அடித்த பொழுது, முள்முடி சூட்டிய பொழுது, நகைத்த பொழுது, கேலி செய்த பொழுது பொறுமையோடு இருந்தார். நாமும் பொறுமை என்கின்ற ஆயுதத்தை பற்றி கொள்வோம். கோபத்தை தூக்கி எறிவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபிப்போம். நன்றி ஏசப்பா, இந்த அருமையான செய்திக்காக நன்றி. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் பொறுமையோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும். உம்முடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். உம்மை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே அந்த புறமும் இந்த புறமும் பார்த்தார், அடித்து கொன்றார். அப்படி அல்லாமல் மக்களை பார்க்காமல், உலகத்தை பார்க்காமல் நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க, உள்ளத்தை தாங்க. ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றி. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன்.